வணக்கம், இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சாப்டர் நம்பர் 7 இன்டகிரேஷன். ஆல்ரெடி ஃபர்தராக நான் வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து 7.4ல் ட்ரிக் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 7.5ல் ட்ரிக் சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். இது வந்து 7.5 எப்படி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம வந்து என்ன சம் பார்க்குறோம்னா எக்ஸசைஸ் நம்பர் 7.5லே நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 2x by x square plus 1 x square plus 3. இப்போ இது வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.4 7.5 எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது சார் அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு ட்ரிக் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் இருக்கும் கீழே. இந்த ரெண்டுமே வந்து காம்பினேஷனில் இருக்கும். இப்போ நார்மலாக வந்து மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு நமக்கு வந்து ஃபார்முலா கிடையாது, நம்ம டிரைவ் பண்ணி தான் கொண்டு வரணும். ஸோ இதை வந்து பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு, x ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது, இதுவும் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம டெஃபினட்டாக வந்து 7.5 தான் நம்ம யூஸ் பண்ணணும். 7.5ல் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் வந்து 253 ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. 7.5ல் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 253ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேபிளேஷன் போட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாடல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஃபோர்த் மாடலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபோர்த் மாடல் அப்படிங்கிறத விட மேலே லீனியர் ஃபங்க்ஷன், கீழே வந்து நமக்கு வந்து என்னது காம்பினேஷன் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது. ஸோ காம்பினேஷனில் இருக்குனாலே நம்ம 2 கான்ஸ்டன்ட் வந்து நம்ம டெரைவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படி சார் இது மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த 2x அப்படியே வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதில் வந்து நமக்கு வந்து என்னென்னா இந்த டேர்ம் எடுக்கணும், அதாவது ax ப்ளஸ் b பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா cx ப்ளஸ் d பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இவ்வளோதான். அதாவது காம்பினேஷனில் இருந்தாலே உனக்கு வந்து 2 கான்ஸ்டன்ட் நீ எடுக்கலாம் தான் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அதை பண்ணிடுவோம், அப்புறமா இன்டகிரேஷன் போகிறோம். ax ப்ளஸ் b பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 cx ப்ளஸ் d பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படிங்கிற டேர்மை எப்படி வந்து நம்ம வந்து ரிசால்வ் பண்ணுவோம். ஸோ நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து இதுக்கு ஈக்குவல், இந்த டேர்முக்கு ஈக்குவல். அப்போ நம்ம இதை வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3க்கு தான் இது ஈக்குவல், இப்படி எடுத்துருக்கேன், புரியுதுங்களா? இப்போ இதை வந்து நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை ax ப்ளஸ் b இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 cx ப்ளஸ் d இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அது வந்து கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு அது தெரியும். நம்ம அதை பரவாயில்ல நிறைய சம் பார்த்துருக்கேன், நம்ம வந்து டேட்டாவே எடுத்துக்கலாம். இல்லை வேணால் நீங்கள் எழுதிக்கிங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இப்போ இங்கே இருக்க டினாமினேட்டர் இங்கே இருக்க டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். 2x இஸ் ஈக்குவல் டு இதை உள்ளே கொண்டு வந்துடுங்க, ax கியூப் 3ax bx ஸ்கொயர் 3b. அதே மாதிரி இங்கே உள்ள இன்வால்வ் பண்ணிங்கன்னா cx கியூப் cx dx ஸ்கொயர் ப்ளஸ் டின்னு வரும். இப்போ இதில் வந்து கியூபிக்கல் டேர்மை நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிங்கன்னா a ப்ளஸ் c எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கம்பைன் பண்ணால் b ப்ளஸ் d எக்ஸ் ஸ்கொயர். ஏ டேர்மை கம்பேர் பண்ண, அதாவது எக்ஸ் டேர்மை கம்பேர் பண்ணிங்கன்னா 3a ப்ளஸ் c எக்ஸ். அடுத்தபடியே கான்ஸ்டன்ட் எக்ஸ் கியூபி எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயராக வச்சா கான்ஸ்டன்ட் வந்து 3b ப்ளஸ் d. இவ்வளோதாங்க. இப்போ இதில் வந்து இந்த பக்கம் வந்து எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, அப்போ நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு a ப்ளஸ் d இஸ் ஈக்குவல் டு 0, ரெண்டாவது b ப்ளஸ் d இஸ் ஈக்குவல் டு 0, மூணாவது 3a ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 2. ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கு, 2. அடுத்து 3b ப்ளஸ் டியோட வேல்யூ வந்து 0. இப்போ இந்த 4 ஈக்குவேஷன் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கணும். இது கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட்டில் போட்டால் மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குங்க. சப்ஸ்டியூஷன் ப்ராசஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாக போகும், லென்த்தியாக போகும் சம். ஸோ இப்போ இது வந்து நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கம்பேர் த கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூபை கம்பேர் பண்ணி பார்க்குறேன், எக்ஸ் ஸ்கொயரை கம்பேர் பண்ணி பார்க்குறேன், எக்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறேன், கான்ஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறேன், 4 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சின்னு வச்சுக்கலாங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டின்னு வச்சுக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட் தான், சரிங்களா? இப்போ a ஈக்குவல் டு மைனஸ் சி நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்கன்னா, தேர்ட் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணீங்கன்னா 3 இன்டூ மைனஸ் சி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 2, மைனஸ் 3c ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 2, மைனஸ் 2c இஸ் ஈக்குவல் டு 2, c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ c மைனஸ் 1 இருந்தால் கண்டிப்பாக a வந்து என்னங்க a மைனஸ் சின்னு வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 1, we get a இஸ் ஈக்குவல் டு 1. a ஓட வேல்யூ c ஓட வேல்யூ கிடைச்சிடும். அடுத்து d தூக்கி அதில் யூஸ் பண்ணுங்கள், b தூக்கி அதில் யூஸ் பண்ணுங்கள்.
3 into minus d plus d equal to 0. Minus 3d plus d is equal to 0. ஸோ நமக்கு வந்து minus 2d is equal to 0. ஸோ ஆன்சர் வந்து d வந்து என்ன ஆயிரும்னா 0 வந்துருங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து a d 0 வந்தால் கண்டிப்பாக b என்னதுங்க 0 தான். மைனஸ் 0 அது வந்து 0ன்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த 4 ஆன்சர் எடுத்தோமா? இதை வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும். இந்த டேர்முக்கு பொதுவாக அப்ளை பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு அது புரியணுங்கிறதுக்காக முதல்ல வேல்யூ மட்டும் நான் எழுதிக்கிறேன். அதாவது ஏவோட வேல்யூ நான் என்ன கவனிச்சிருக்கேன்னா 1, சியோட வேல்யூ -1, டியோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 0 கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணணும். இந்த மெத்தட் புரிஞ்சுச்சான்னு பார்த்துக்கோ. புரியல அப்படின்னா ஒரு தடவை வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து அதை கோத்ரூ பண்ணிக்கிங்க. வேல்யூஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 1 மார்க் அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஃபர்தரா எப்படி வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கம்பேரிசன் முடிச்சிட்டோம். இப்போ கம்பேரிசன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஏபிசி வேல்யூவில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ ஏபிசி வேல்யூவெல்லாம் நீங்கள் அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது இன்டெக்ரல் எப்படி மாறுது? ஏவோட வேல்யூ 1 இல்லைங்களா, எக்ஸ், பியோட வேல்யூ வந்து நமக்கு 0, அப்போ x² + 1. இங்கே வந்து சியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 இல்லை, சியோட வேல்யூ -1, -x + 0/x² + 3. இப்போ இது சிம்பிளாக x/x² + 1, இது வந்து -x/x² + 3. இப்போ இதில் தான் நம்ம இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணணும். அப்போ இன்டெகிரல் ஆஃப் 2x/x² + 1 into x² + 3 into dx அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இன்டெகிரல் ஆஃப் dxன்னு வருங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும். x/x² + 1 into dx, அது வந்து x/x² + 3 into dx. இப்போ இது வந்ததுக்கப்புறம் t is equal to x² + 1. இப்போ இதில் வந்து நம்ம வந்து dt/dx என்ன ஆகுது அப்படின்னா 2x + 1, 2x + 0. சரிங்களா? dt/2 வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா x into dx. சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து x into dx போது அதை அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஃபஸ்ட். இதில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ராசஸ். t வந்து x² + 3. அப்போ dt/dx வந்து நமக்கு என்ன ஆகும்னா 2x தான் கிடைக்கும். அதுலேயுமே வந்து dt/2 is equal to x into dx. சரிங்களா? இப்போ இன்டெகிரேஷன் எப்படி மாறுது அப்படின்னா dt/2 கீழே வந்து t, அங்கே வந்து dt/2 கீழே வந்து பார்த்தீங்கன்னா t. சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து என்னென்னா அந்த 1/2 வெளியே எடுத்துருங்க. இதை வந்து log tன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இதுலேயும் 1/2 வெளியே எடுத்துருங்க. அதை வந்து log tன்னு சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த டீயை ரீப்ளேஸ் பண்ணணும். 1/2 log ஆஃப் ஃபஸ்ட்டு சம்மில் டீயோட வேல்யூ வந்து x² + 1ங்களா, செகண்டில் வந்து 1/2 log ஆஃப் x² + 3. இப்போ இதில் நீங்கள் 1/2 காமனாக எடுத்தீங்கன்னா log a + log b ஃபார்மேட் வரும். அப்போ நம்ம வந்து என்னது x² + 1/x² + 3 + c போடலாம். ரைட்டுங்களா? இவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த 1/2 வேணா கூட நீங்கள் பவர் வேல்யூ கொண்டு வைக்கலாம். ஸோ இதோட அந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. பட் சம்மை பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து என்ன மாடல், இது வந்து 7.5 இந்த மாதிரி மாடலில் வரும். ஸோ 7.5 அப்படிங்கிறத வந்து கெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த பேஜ் நம்பர் 253 இருக்க சம்ஸை வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கான்னு பார்த்துக்கங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், இந்த எக்ஸசைஸில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு ஃபர்தராக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்மையும் வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிப்பேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க, எந்த கொஸ்டின் சொன்னால் போதும், ஐ ஹேவ் டு ஒர்க் அவுட். இல்லை ஏதாவது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக எனக்கு புரியலைன்னா கூட நீங்கள் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அந்த கொஸ்டினை வந்து டைப் பண்ணி எனக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் அண்டர் இந்த வீடியோ. இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.